அன்பான தேவ ஜனங்களுக்கு மீட்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தின் நல்வாழ்த்துகள். இன்றைய செய்தியில் இயேசு கிறிஸ்து மரிக்கக்கூடிய தருவாயிலே சிலுவையிலே சொன்ன 4வது வார்த்தையாகிய என் தேவனே என் தேவனே என்னை ஏன் கைவிட்டீர். தான் துன்புறுத்தப்பட்ட போதும் அவரை அடித்தார்கள், துப்பினார்கள், ஒரு முள்மொழி சூட்டினார்கள், அதெல்லாம் வலிக்கப்பட்டிருக்கும். அந்த சமயத்திலெல்லாம் அவர் வருத்தப்படாமலும் எதையும் பேசாமல் இருந்தவர். எப்பொழுது பிதாவானவர் தன்னிலிருந்து விலகிவிட்டார், தன்னை தனித்து விட்டு விட்டார் என்பதை அறிந்த பொழுது அவர் சொன்ன வார்த்தை தான் இது, என் தேவனே என் தேவனே என்னை ஏன் கைவிட்டீர். மத்தேயு 27:41 46 வரை வாசிப்பீர்களேயானால், அப்படியே பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் மூப்பரும் பரியாசம் பண்ணி மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லை. இவன் இஸ்ரவேலின் ராஜாவானால் இப்பொழுது சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும், அப்பொழுது இவனை விசுவாசிப்போம். தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொல்லி தேவன் மேல் நம்பிக்கையா இருந்தானே, அவர் இவன் மேல் பிரியமா இருந்தால் இப்பொழுது இவனை ரட்சிக்கட்டும் என்றார்கள். அவரோட கூட சிலுவைகளில் அறையப்பட்ட கள்ளரும் அந்தபடியே அவரை நிந்தித்தார்கள். 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். என் தேவனே என் தேவனே என்பதற்கு ஏலி ஏலி லாமா சபக்தாமி என்று குறிப்பிடப்பட்டிருப்பதாக மத்தேயுடைய மத்தேயு புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிறோம். இந்த வசனங்களின் மூலம் சிலுவை மரணத்தின் போது பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை விட்டு பிரிந்திருந்தார் என அறிகிறோம். அதன் காரணம் என்னவென்றால், உலகத்தில் உள்ள பாவங்கள் சுமத்தப்பட்டு அவர் பாவியாகிவிட்டதால் பிதாவானவர் அந்த பாவியாகி நின்ற இயேசு கிறிஸ்துவோடு சேர்ந்திருக்க முடியாத ஒரு நிர்பந்தத்தின் பேரில் அவரை விட்டு பிரிந்திருந்தார். அந்த பாவங்கள் அவர் மேல் சுமத்தி அவர் பாவியாக்கப்பட்டு சிலுவையிலே அனுப்பப்பட்டிருந்தார். 2 கொரிந்தியர் 5:21 வாசிப்பீர்களேயானால், நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். பாவமறியாத அவர் பாவமறியாதவர் அவர் இருந்த சமயத்தில் பிதாவோடு கூட இருந்தார். பிதாவே அவருக்கு எல்லா உதவியும் செய்தார். ஆவியானவர் கூட இருந்தார். ஆனால் அந்த உலகத்தார் பாவங்கள் எல்லாம் அவர் மேல் சுமத்தப்பட்ட பொழுது அவர் பாவியாகி போனார். தேவனும் பிரிந்து விட்டார், ஆவியானவரும் அவரை விட்டு பிரிந்து விட்டார். அதுதான் அவர் ஓலமிட்டு சொன்ன இந்த கதறல். பிதாவாகிய தேவனை விட்டு என்றுமே பிரிந்திருந்தாத இயேசுவை விட்டு பிரிய வேண்டிய அவசியம் என்ன? அப்படி பிதாவானவர் அவரை விட்டு ஏன் பிரிய வேண்டும்? ஒன்று, இயேசு கிறிஸ்து அவரும் பிதா ஒன்றாக இருக்கிறார்கள் என்பதை யூதர்கள் மத்தியில் வெளிப்படையாகவே சொன்னார். இயேசு தேவனுடைய குமாரன் என்பதை பெரும்பாலான யூதர்கள் நம்பவில்லை. சும்மா நான் தான் தேவனுடைய குமாரன், எல்லோரும் நான் சொல்வதை கேளுங்கள் என்று என்னமோ டூட்டு கொண்டிருக்கிறான் என்று எல்லா யூதர்களும் அவரை நம்பவில்லை, பரிகாசம் பண்ணினார்கள். யோவான் 10:27-33 வரை வாசிப்பீர்களேயானால், என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்ளுவதும் இல்லை. அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராயிருக்கிறார், அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்து கொள்ள ஒருவனாலும் கூடாது, நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்றார். அப்பொழுது யூதர்கள் மறுபடியும் அவர் மேல் கல்லெறியும்படி கல்லுகளை எடுத்துக்கொண்டார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நான் என் பிதாவினாலே அநேக நற்கிரியைகளை உங்களுக்கு காண்பித்தேன், அவைகளில் எந்த கிரியையின் நிமித்தம் என் மேல் கல்லெறிகிறீர்கள் என்றார். யூதர்கள்
அவருக்கு பிரதியுத்தரமாக, நற்கிரியையின் நிமித்தம் நாங்கள் உன்மேல் கல்லெறிகிறதில்லை. நீ மனுஷனாயிருக்க உன்னை தேவன் என்று சொல்லி இவ்விதமாக தேவ தூஷணம் சொல்லுகிறபடியினால் உன்மேல் கல்லெறிகிறோம் என்றார்கள். இது ஒரு கட்டத்தில் இல்லை, அநேக கட்டங்களில் அவர் மேல் கல்லறிவதற்காக, அவரை அடிப்பதற்காக, அவர் மலையிலிருந்து கீழே தள்ளுவதற்கான இந்த மாதிரி காரியங்களெல்லாம் யூதர்கள் ஈடுபட்டார்கள். இயேசு பாவம் இல்லாதவராக இருந்தார் என்றும் வேதம் சொல்லுகிறது. 1 பேதுரு 2:22-24 வரை 22-24 வரை வாசிப்பீர்களேயானால், அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும், பாடுபடும் போது பயமுறுத்தாமலும், நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். பாவமும் இல்லை, அவரிடம் வஞ்சனமும் இல்லை. ஆனால் அவர் மேல் பாவம் சுமத்தப்பட்ட பொழுது அவர் பாவியாகி யாராலும் விரும்பப்படாத ஒருவராக அவர் தனியாக விடப்பட்டார். இயேசு, என்னிடத்தில் பாவம் உண்டென்று என்னை குற்றப்படுத்த முடியும் என்று யார் என்னை குற்றப்படுத்த முடியும் என்று இயேசு கேட்பதை நாம் வாசிக்கலாம். எம்மேல் பாவம் இருக்கும் என்று யார் சொல்லக்கூடும் என்று இயேசு கேட்கிறார். யோவான் 8:43-47 வரை வாசிப்பீர்களேயானால், என் வசனத்தை நீங்கள் ஏன் அறியாமல் இருக்கிறீர்கள்? என் உபதேசத்தை கேட்க மனதில்லாது இருக்கிறதினால் அல்லவா? நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவனுடைய இச்சைகளின் படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலை பாதகனாயிருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். நான் உங்களுக்கு சத்தியத்தை சொல்லுகிறபடியினாலே நீங்கள் என்னை விசுவாசிக்கிறதில்லை. என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? நான் சத்தியத்தை சொல்லி இருக்க நீங்கள் ஏன் என்னை விசுவாசிக்கிறதில்லை? தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கிறான். நீங்கள் தேவனால் உண்டாயிராதபடியினால் செவி கொடாமல் இருக்கிறீர்கள் என்றார். தெளிவாக இருக்கிறது. சிலுவையில் தன்மேல் சுமத்தப்பட்ட பாவங்களை நிவர்த்தி செய்ய இயேசு கிறிஸ்து சிலுவையில் பலியாகி இரத்தம் சிந்த வேண்டும். இந்த இரத்தம் சிந்துவதினால் இல்லாமல் பாவ நிவாரணம் வர முடியாது. இயேசு உலகத்திலே மனிதனுடைய பாவ நிவாரணத்திற்காக கொடுக்கப்பட்ட பலி இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் மட்டுமே. அது அந்த பலிக்காகவே செய்யப்பட்ட ஒரு சரீரம். இயேசு இங்கு பூமியில் வரும்போதே கேட்பார், எனக்கென்று ஒரு சரீரத்தை தயார் செய்யுங்கள் என்று. அதே போல அவர் சிந்தும் இரத்தமே அந்த பாவ நிவாரணத்திற்காக உகந்த இரத்தமாக இருந்தது. மற்ற காளை வெள்ளாட்டுக்களாக மற்றவர்களுடைய இரத்தங்கள் எல்லாம் பாவங்களை நீக்குவது கிடையாது. தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட பலியும் அவர்தான், தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட இரத்தமும் அவருடையதான். 1 பேதுரு 2:18-21 வரை வாசிப்பீர்களேயானால், உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தையினின்று அழிவுள்ள வஸ்துகளாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராயிருந்து தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலங்களில் வெளிப்பட்டார். உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்கும்படி அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவருக்கு மகிமையை கொடுத்தார். இந்த இரத்தம் சிந்துவதனாலேயே பாவ மன்னிப்பு உண்டு, அந்த பாவ நிவர்த்தி செய்யப்படுகிறது என்பதை ஆதியாமத்திலே
பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே தேவன் சொல்லி இருக்கிறார். இந்த பலி கொடுப்பது என்பது அந்த பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஆரம்பித்த ஒன்று. அந்த சமயத்திலிருந்தே அவர் சொல்லி இருக்கிறார், இந்த இரத்தத்திலே உயிர் இருக்கிறது. இந்த இரத்தம் நீங்கள் பலி கொடுக்கும் பொழுது அந்த இரத்தம் பலிபீடத்தின் மேல் போகுமானால் அதுவே உங்களுக்கு பாவ நிவர்த்தியை உண்டாக்கும் என்று. லேவியாராகமம் 17:11 வாசிப்பீர்களேயானால், மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். ஆத்துமாவிற்காக பாவ நிவர்த்தி செய்கிறது இரத்தமே. இயேசு கிறிஸ்து உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியாக வந்தார் என்பதை அவரோடு இருந்து அவருக்கு முன்பாக பரத்திலிருந்து இறங்கி வந்த அந்த யோவான் ஸ்நானன் குறிப்பிட்டிருப்பதை பார்க்கலாம். யோவான் ஸ்நானனும் பிதாவிலிருந்து அனுப்பப்பட்ட, எப்படி இயேசு கிறிஸ்து ஒரு ஸ்திரீ வழியாக பூமிக்கு அனுப்பப்பட்டாரோ அதே மாதிரி யோவான் ஸ்நானனும் அனுப்பப்பட்டார். அந்த யோவான் ஸ்நானன் இயேசு கிறிஸ்துவை பார்த்தபோது என்ன சொல்லுகிறான் என்றால், யோவான் 1:29-31 வரை வாசிப்பீர்களேயானால், மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி, எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் எனக்கு முன்னிருந்தபடியால் என்னிலும் மேன்மை உள்ளவர் என்று நான் சொன்னேனே, அவர் இவர்தான். நானும் இவரை அறியாதிருந்தேன். இவர் இஸ்ரவேலுக்கு வெளிப்படும் பொருட்டாக நான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்க வந்தேன் என்றான். இந்த யோவான் ஸ்நானனுடைய பெரிய ஒரு காரியம் என்னவென்றால், அவனுக்கு பிறகுதான் ஞானஸ்நானம் கொடுப்பது என்பது இவை எல்லோருக்கும் நடைமுறையாக வந்தது. அதன் முன்னால் ஞானஸ்நானம் மூலமாக அந்த மனம் திரும்புதல் பெற்ற காரியங்கள் இங்கு பழைய ஏற்பாடு காலத்தில் இல்லாமல் இருந்தது. இனி ஏசாயா தீர்க்கதரிசி மூலம் எப்போதெல்லாம் நீங்கள் பாவ காரியங்களை செய்கிறீர்களோ அல்லது பாவங்கள் உங்கள் மீது சுமத்தப்பட்டு பாவியாக இருக்கிறீர்களோ, அப்பொழுது அந்த பாவங்கள் தேவனுக்கும் உங்களுக்கும் எதிரே ஒரு சுவர் போல் நின்று இயேசு கிறிஸ்துவனுடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். ஏசாயா 59:1-2 வரை வாசிப்பீர்களேயானால், இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. மேலும் பிதாவை குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விட்டு மறந்து போக செய்கிற பாவங்கள் எந்த இடத்தில் எந்த நேரத்தில் சுமத்தப்பட்டது, இது ஒன்று தெரிந்திருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து பாவியானார். இந்த பாவம் எப்பொழுது இயேசு மீது சுமத்தப்பட்டது, எந்த காலகட்டத்தில் சுமத்தப்பட்ட அவர் மேல் சுமத்தப்பட்டது? யூதாசால் காட்டி கொடுக்கப்படும் சில மணி நேரங்களுக்கு முன்பாக அந்த நிகழ்ச்சி நடந்திருக்கலாம். ஏனென்றால் அவர் வேர்வை துளிகளெல்லாம் இரத்த துளிகளாக சிந்தப்பட்டன. அவ்வளவு ப்ரெஷர் அவருக்கு ஏறிய அந்த காலத்திலே நடந்திருக்கலாம் என்று அனுமானிக்கப்படுகிறது. லூக்கா 22:39-48 வரை வாசிப்பீர்களேயானால், பின்பு அவர் புறப்பட்டு வழக்கத்தின் படியே ஒலிவ மலைக்கு போனார். அவருடைய சீஷரும் அவரோடே கூட போனார்கள். அவ்விடத்தில் சேர்ந்த பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் சோதனைக்குட்படாத படிக்கு ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி அவர்களை விட்டு கல்லெறி தூரம் அப்புறம் போய் முழங்கால் படியிட்டு, பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். ஆயினும் என்னுடைய சித்தத்தின் படில உம்முடைய சித்தத்தின் படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. அவர் ஜெபம் பண்ணி முடித்து எழுந்திருந்து தம்முடைய சீஷரிடத்தில் வந்து அவர்கள் துக்கத்தினாலே நித்திரை பண்ணுகிறதை கண்டு,
நீங்கள் நித்திரை பண்ணுகிறது என்ன? சோதனைக்குட்படாதபடிக்கு எழுந்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்றார். அவர் அப்படி பேசுகையில் ஜனங்கள் கூட்டமாய் வந்தார்கள். அவர்களுக்கு முன்னே 12 ஒருவனாகிய யூதாஸ் என்பவனும் வந்து இயேசுவை முத்தம் செய்யும்படி அவரிடத்தில் சேர்ந்தான். இயேசு அவனை நோக்கி, யூதாசே, முத்தத்தினாலேயா மனுஷகுமாரனை காட்டிக் கொடுக்கிறாய் என்றார். இந்த டேக்ஸ் வேதாகமும் பைபிள் வைத்திருக்கிறவர்களுக்கு இதை பற்றி தெளிவாக தெரிந்திருக்கலாம். அது ரிஃபரன்ஸ் பைபிள். அதிலிருந்து எடுத்த சில காரியங்களை சொல்லுகிறேன். தேவனை விட்டு பிரிந்து நிற்கும் நிலையில் அவருக்கு ஏற்பட்ட துக்கத்தினால் அவருடைய இரத்த துளிகள், அவருடைய வேர்வை துளிகள் இரத்த துளிகளாக விழுந்தது. அங்கு வேதத்தில் என்ன சொல்லுகிறது? அந்த மலையிலே அவர் தேவனை ஜெபம் பண்ணும்போது அவருடைய வேர்வை துளிகள் எல்லாம் இரத்த துளிகளாக வந்தது என்று சொல்லப்பட்டிருக்கும். அதுக்கு காரணம் என்ன என்று சொல்லுகிறேன். தேவனை விட்டு பிரிந்து நிற்கும் நிலையில் அவர் தேவனை விட்டு டோட்டலாக பிரிந்தாச்சு. அவர் மேல் பாவம் சுமத்தப்பட்டது. தேவன் அவரை விட்டு பிரிந்து விட்டார். ஆவியானவர் அவரை விட்டு பிரிந்து விட்டனர். அவருக்கு பணிவிடை செய்த எல்லா தேவ தூதர்களும் அவரை விட்டு பிரிந்து விட்டனர். சுற்றி இப்பொழுது அவர் பாவியானதால் சுற்றி நிற்பது போக அத்தனை பேரும் பிசாசானவனுடைய ஆட்கள், பாவத்திற்கு அதிகாரியான அவனுடைய ஒரு பிடியில் இயேசு கிறிஸ்து வந்து விட்டார். அது ஒரு காரணம். சாத்தானும் அவனை சார்ந்த தூதர்களும் பாவம் சுமத்தப்பட்டவராகி இயேசு கிறிஸ்து சிலுவையில் ஏறாமல் இருக்கும் வழியை கட்டாயப்படுத்தினார்கள். இயேசு கிறிஸ்து சிலுவையில் ஏறிவிட்டால், சிலுவையிலே அடிக்கப்பட்டு விட்டால், சிலுவையிலே அடிக்கப்பட்டது அவருடைய இரத்தம் சிந்திப்படுமானால் அவர்கள் சாத்தானின் எல்லா அதிகாரமும் அவனுடைய ஆளுகை எல்லாம் பறிக்கப்பட்டு போக அது அவனுக்கு தெரியும். ஆகவே எந்த ஒரு காரியத்தை செய்தாவது அவன் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் ஏற விடாமல் தடுப்பதற்கான முயற்சிகளை செய்தான். அதைத்தான் அந்த முயற்சிகள் என்னவாக இருக்கும் என்பதை சொல்லவில்லை. ஒருவேளை அவரை தற்கொலை செய்து கொள்ள சொல்லலாம், வேறு வழியில் மறிந்து போக என்பதை அவரை கட்டாயப்படுத்தினான். அப்படி கட்டாயப்படுத்தும் பொழுது அவர் ஏற்பட்ட அந்த டென்ஷன் அவருடைய வியர்வை துளிகள் இரத்தமாக வந்திருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. சிலுவை மரணம் மற்றும் துன்புறுத்தலினால் ஏற்பட்ட தூக்கம். அவர் மனிதனாக இருந்தார், இப்பொழுது பாவியாக இருக்கிறார். ஆகையினால் அந்த தெய்வீக குணங்கள் எல்லாம் அவருக்கு இப்பொழுது கை கொடுக்கவில்லை. ஆகவே அவருக்கு ஒரு தூக்கம் ஏற்பட்டது. எல்லா மனிதர்களும் ஏற்படக்கூடிய காரணம், மனிதனாக எந்த உதவியும் இல்லாது தனித்து விடப்பட்டதால் அந்த எந்த மனிதனும் வந்து சிலுவையில் அறையவனுக்கு உதவி செய்ய மாட்டான், அவனையும் பிடிச்சி அரைஞ்சிருவாங்க. ஆகையினால் இந்த மாதிரியான நிலைமையில் இருந்ததினால் அவருக்கு ஏற்பட்ட டென்ஷனால் அவருடைய வேர்வையில் இந்த ரத்தம், அதனால் இந்த சுச்சுவேஷன் நீளக்கூடாது என்பதனால தான் அவர் சொல்லுவார், பிதாவே சீக்கிரமாக இதை முடிச்சிடும், இந்த பாத்திரம் நீங்கள் குடும்பம்னால் சீக்கிரமாகவே நீங்கள் சொல்லுவோம். இந்த நிலைமையில் நான் அதிக நேரமாக இருக்க விரும்பவில்லை. எப்பொழுது சிறுவர் மறித்து ரத்தம் சிந்தி விட்ட பிறகு அவர் அடக்கம் பண்ணப்பட்டாரோ அவருடைய தெய்வீக தன்மை அவருக்கு திரும்ப வந்துவிடும். அதற்காகவே அவர் அவசரப்படுத்துகிறார். ஆனால் சாத்தானோ அவரை சிலுவையில் ஏற விடாமல் தடுக்கிறான். இந்த போராட்டத்தில் நடந்தது தான் காரணம் என்று டேட்ஸ் பைபிள் நியூ டெஸ்டமென்ட் 87வது பக்கத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இருப்பவர்களை இதை வாசித்து பார்த்து கொள்ளலாம். இனி இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிக்க காரணம் பிலாத்துவும் யூத குருமார்களும். இவர்கள் தேவ சத்தத்தை நிறைவேற்ற உதவி செய்தனர் என்று கூட சொல்லலாம். சாத்தானால் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் மரணத்தை தடுக்க முடியவில்லை, அவன் தோற்று போனான். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் போக விடாமல் தடுக்க சாத்தான் முயற்சி செய்கிறான். ஆனால் பிலாத்துவோ யூத குருமார்களோ சத்தம் போட்டு இயேசுவை சிலுவையில் அறையும் என்று சொல்லி அவர் சிலுவையில் அறைந்து விட்டார்கள். இது தேவனுடைய சித்தத்தை அவர்கள் நிறைவேற்றினார்கள். சாத்தான் அங்கு தோற்று போனான். லூக்கா 23:20-25 வரை வாசிப்பீர்களே. ஆனால் பிலாத்து இயேசுவை விடுதலையாக்க மனதாய் மறுபடியும் அவர்களிடத்தில் பேசினான். அவர்களோ அவனை சிலுவையில் அறையும் என்று கூக்குரலிட்டார்கள். அவன் 3ஆம் தரம் அவர்களை நோக்கி, ஏன்
இவன் என்ன பொல்லாப்பு செய்தான்? மரணத்துக்கு ஏதுவான குற்றம் ஒன்றும் இவனிடத்தில் நான் காணவில்லையே. ஆகையால் நான் இவனை தண்டித்து விடுதலையாக்குவேன் என்றான். அப்படி இருந்தும் அவரை சிலுவையில் அறைய வேண்டும் என்று அவர்கள் உரத்த சத்தத்தோடு கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். அவர்களும் பிரதான ஆசாரியரும் இட்ட சத்தம் மேற்கொண்டது. அப்பொழுது அவர்கள் கேட்டுக்கொண்டபடியே ஆகட்டும் என்று பிலாத்து தீர்ப்பு செய்து, கலகத்தின் நிமித்தமும் கொலை பாதகத்தின் நிமித்தமும் காவலில் போடப்பட்டிருந்தவனை அவர்கள் கேட்டுக்கொண்டபடியே விடுதலையாக்கி இயேசுவையோ அவர்கள் இஷ்டத்துக்கு ஒப்பு கொடுத்தான். இங்கு பாருங்கள், பிலாத்து ஒரு கேள்வி கேட்பான். ஏன் இவன் என்ன பொல்லாப்பு செய்தான்? மரணத்துக்கு ஏதுவான குற்றம் ஒன்றும் இவரிடத்தில் நான் காணவில்லையே. நியாயம் தீர்க்கிறவன் சொல்லலாம் இவர் குற்றம் இல்லாதவர் என்று. ஆனால் அவனுக்கு மரண தண்டனை கொடுக்கிறான். இது எந்த மாதிரியான நீதி? அந்த அவனுடைய நியாயஸ்தலத்திலே நியாயம் இல்லாதிருந்தது. அவன் குற்றவாளிகளை தண்டிப்பதற்கு பதிலாக அது நீதிமான்களை என்று அறிக்கையிட்டு விட்டே அவர்களுக்கு தண்டனை கொடுத்ததாக நாம் இங்கு வாசிக்கிறோம். இனி தேவதூஷணம் செய்தவர்கள் நீதி பிரமாணத்தின்படி கல்லெறிந்து சாக வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்க மோசேயின் பிரமாணம் சொல்லுகிறது. யோவான் 18:31 வாசிப்பீர்களே. ஆனால் அப்பொழுது பிலாத்து அவர்களை நோக்கி, இவனை நீங்களே கொண்டு போய் உங்கள் நியாய பிரமாணத்தின்படி நியாயம் தீருங்கள் என்றான். அதற்கு யூதர்கள், ஒருவனையும் மரண ஆக்கினை செய்ய எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்றார்கள். பிலாத்து சொல்லுகிறான், இவன் தவறு செய்து விட்டால் என்றால் அவன் நியாய பிரமாணத்துக்கு உட்பட்டு தானே இருக்கிறான். நியாய பிரமாணம் என்ன சொல்லுகிறதோ அதன்படி செய்யுங்கள் என்று. நியாய பிரமாணம் என்ன சொல்லுகிறது? லேவியராகமம் 24:16 வாசிப்பீர்களே. ஆனால் கர்த்தருடைய நாமத்தை நிந்திக்கிறவன் கொலை செய்யப்பட வேண்டும். சபையார் எல்லாரும் அவனை கல்லெறிய வேண்டும். பரதேசியானாலும் சுதேசியானாலும் கர்த்தரின் நாமத்தை தூஷிக்கிறவன் கொலை செய்யப்பட வேண்டும். சபையார் எல்லாரும் சேர்ந்து அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லுகிறது லேவியராகமம் 24:16. அப்படியானால் அவர் கல்லெறிந்துதான் கொண்டிருக்க வேண்டும். அவர் சிலுவையில் சென்றிருக்க முடியாது. தேவனுடைய சித்தம் அங்கு வருகிறது. ஆனால் இந்த ஜனங்கள் போட்ட சத்தம் கூக்குரலின் காரணமாக அவன் எல்லாவற்றையும் மறந்து அவனை சிலுவையில் அறையும்படியாக சொன்னான். இது எப்படி கல்லறிந்து கொள்ள வேண்டும் என்பதை ஒரு விபச்சாரத்தில் கண்டுபிடிக்க சொல்லி எல்லாரும் கல்லடித்து கொள்வதற்காகத்தான் கல்லெல்லாம் எடுத்துட்டு வந்தாங்க. அது ஒன்று. அதே மாதிரி ஸ்தோவான், அதோ தேவன் கிறிஸ்துவை நாம் தேவனோடு கூட தரிசனத்தில் பார்க்கிறேன், எனக்காக வானம் திறந்திருக்குன்னு சொன்ன உடனே கல்லறிந்து தான் கொண்டாங்க. சவுல் என்ற பவுல் அதற்கு ஆதாரமானவனாக நின்றான். ஆகையால் அவரை சட்டப்பிரகாரமாக கல்லறிந்தே கொண்டிருக்க வேண்டும். ஆனால் தேவனுடைய சித்தம் என்னவென்றால் அவர் சிலுவையிலே ஏறி அந்த சிலுவையிலே மரிக்க வேண்டும் என்பது. அதே நடந்தது. அதை பிலாத்துவும் யூதர்களும் சேர்ந்து தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றினார்கள். அன்பான பிதாவே, மீட்பர் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவே, அன்றாடம் வழி நடத்தும் ஆவியானவரே, எந்த காரணத்திற்காக அவர் மரித்தார், நமக்காக எவ்வளவு துன்பங்களை அவர் ஏறெடுத்தார், எல்லாம் தேவனை கூட பிரிந்து எப்பவுமே பிரியாத தேவனை விட்டு கூட பிரிந்து நமக்காக அவர் மரித்தாரே, இதையெல்லாம் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். எவ்வளவு கஷ்டப்பட்டு அவர் நமக்கு வாழ்க்கையை கொடுத்தார் என்பதை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும் என்பதற்காகவே இவைகளெல்லாம் எங்கு வேதத்தில் தெளிவாக எழுதப்பட்டுள்ளன. இவைகளெல்லாம் சிந்திக்கக்கூடிய அந்த மனதையும் அதன் மூலமாக இயேசு கிறிஸ்துவின் உள்ள அந்த விசுவாசத்தையும் நீங்கள் வலுவடைய செய்ய வேண்டும் என்பதே இதன் நோக்கமாக இருக்கிறது. அன்பான பிதாவே, ஆமீன்.